ஏப்ரல் 24. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பயன்பாட்டிற்கு உதவாத சிறு கயிறுகள். இன்றைய வேத வாசிப்பு யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 30 வரை. அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் விதமாக 2 தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான். நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாயிருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே அதை, இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாயிருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள்? பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். மார்கரெட் அத்தையின் சிக்கன சுபாவம் மிகவும் புகழ்பெற்ற கதை. அவருடைய மரணத்திற்கு பின்னர் அவருடைய மருமகள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை சீரமைக்கும் சலிப்பான வேலையை தொடங்கினாள். மேசையில் ஒரு டிராயரில் இருந்த பிளாஸ்டிக் பை ஒன்றில் வரிசையாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிறு கயிறுகள் தென்பட்டது. அந்த பிளாஸ்டிக் பையின் மீது ஒட்டியிருந்த லேபிளில் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சிறிய கயிறுகள் என்று எழுதப்பட்டிருந்தது. பயன்படுத்த முடியாத ஒன்றை சேகரித்து வைக்கும்படிக்கு ஒருவரை எது ஊக்கப்படுத்தியது? ஒருவேளை இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறையை அதிகமாய் அனுபவித்த நபராய் இருந்திருக்கலாம். இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிய போது அவர்கள் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை விட்டு புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் விரைவிலேயே தங்கள் பாதையில் கிரியை செய்த தேவனுடைய அற்புத கரத்தை மறந்து ஆகாரத்திற்காய் முறுமுறுக்க துவங்கினர். தேவன் அவர்கள் தன்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்களுடைய வனாந்தர வாழ்க்கையில் அவர்களுக்கு வானத்து மன்னாவை புசிக்க கொடுத்து அதை ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை அந்தந்த நாளில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மோசே மூலம் கட்டளையிடுகிறார். ஆனால் ஓய்வு நாளில் மன்னா கொடுக்கப்படாது என்பதினால் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளான 6ஆம் நாளில் மக்கள் இரட்டிப்பாய் சேகரித்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர். சில இஸ்ரவேலர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தனர், சிலர் கீழ்ப்படியாமல் விளைவை சந்தித்தனர். தாராளமாய் கிடைக்கும் தருணங்களில் பற்றாக்குறையை மனதில் வைத்து பொருட்களை எடுத்து பதுக்கி வைக்க நாம் தூண்டப்படுவது இயல்பு. அனைத்தையும் நம் கைகளில் எடுப்பது அவசியமில்லை. பயன்படாத சிறிய கயிறு துண்டுகளையோ மற்ற பொருட்களையோ நாம் பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். எந்தெந்த வகையில் நீங்கள் பொருட்களை இச்சிக்க பிரயாசப்படுகிறீர்கள்? கடந்த காலத்தில் தேவன் உங்களுக்கு எந்த விதத்தில் உண்மையுள்ளவராய் வெளிப்பட்டார்? பிதாவே, உம்முடைய வார்த்தை அடையாளப்படுத்துகிற விதத்தில் உம்மை எடுத்துக்கொள்ளவும்
எல்லாவற்றோடும் உம்மை நம்பவும் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.